ஆகஸ்ட் 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கல்லூரியில் ஒரு மாணவியை காவல்துறை SSI அவரே பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறார். பிறகு காவல்துறைக்கு மனு கொடுக்க போன ஒரு சகோதரி, தன்னுடைய அண்ணனை பார்க்க போன ஒரு சகோதரியை அங்கு இருக்கிற காவல்துறை ஜாதி பெயரை சொல்லி அவங்களை இல்ட்ரீட் பண்ணியிருக்கிறார், அவங்களை கேவலமா பேசியிருக்கிறார். இது யாருடைய ஆட்சியில் நடக்கும் என்று சொன்னால் இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மட்டுமே நடக்கும். அம்மா இருக்கும்போது நடக்குமா இது மாதிரி? அல்லது எடப்பாடியார் இருக்கும்போது இது மாதிரி நடந்தது உண்டா? இதுவரையிலும் கிடையாது. காரணம், சட்டத்தின் ஆட்சி நடந்தது. இப்பொழுது சட்டத்தின் ஆட்சி நடக்கவில்லை, குடும்பத்தின் ஆட்சி நடக்கிறது. மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மகனுக்காக, துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக இப்ப நடத்தப்படுகிற தேர்தலே இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு போராடுகிறார். இன்னொன்று, சார்னு சொன்னாலே நம்ம விபிடி ஐயா தான் சொன்னாங்க. சார் அப்படின்னு சொன்னா எந்த சார் அப்படின்னு தெரியல. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இரவு 8 மணிக்கு ஒரு மாணவியை தனியாக கூட்டு போய் அவர்கிட்ட போனில் கையில் கொடுத்து அந்த சார்கிட்ட பேசுங்க அப்படிங்கிறாங்க. அந்த சார் அது எந்த சாருன்னு தெரியல எங்களுக்கு. ஆனால் அந்த சாரை பார்த்தாலும் பயம்தான் முதலமைச்சர் அவர்களுக்கு. ஆனால் இப்போ வாக்கு இந்த சாரை பார்த்தாலும் பயம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது வாக்காளர்களை சேர்ப்பதும் விடுப்பதும், இறந்தவர்களை விடுப்பதும், வெளியூருக்கு போனவர்களை விடுப்பதும், ஃபார்ம் 6, 7, 8 இது எல்லா காலங்களிலும் நடைபெறுகிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக அவர் வாக்கெடுப்பு நடத்தும் போது இவர்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. அண்ணன் தங்கமணி அழகாக சொன்னார். இதுல என்ன பயம் இருக்கிறது உங்களுக்கு? இது வாக்கெடுப்பு நடந்து முடிந்தாலே தேர்தல் நடந்து முடிந்தது மாதிரி எல்லா தொகுதிகளிலும், கும்மிடிப்பூண்டிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் 16ஆம் தொகுதியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரையிலும் 234 தொகுதிகளிலும் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது.